வணக்கம் சார். வணக்கம்மா. உலக ஜனங்களுக்கு இந்த பணிவான வணக்கம். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினின் உடல்நிலை தற்போது எப்படி இருக்கிறது சார்? ரஷ்ய அதிபர் ரஷ்யாவில் இருக்கிறாரு, நான் இங்கே இருக்கிறேன், இந்தியா தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்கிறேன். நான் அவர் உடல்நிலை எனக்கு என்ன தெரியும்? உலக செய்திகளை பார்த்தா தெரிந்து கொள்ள முடியும். 3/5/2022 அந்த காலகட்டத்தில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்களுக்கு புற்றுநோய் அப்படின்னு பல செய்தி உலக செய்தி நிறுவனங்கள் ஒளிபரப்பு இருந்தது. அதை நான் பார்த்து தெரிந்து கொண்டேன். ஆனால் உடனே ரஷ்ய அரசாங்கம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நல்லா 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 தெளிவாக இருக்கிற திராசமாக இருக்கான்னு சொன்னாங்க. அதுதான் அதையும் நான் தெரிந்து கொண்டேன். இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி அவருக்கு ஹார்ட் அட்டாக்னு சொன்னாங்க. ஹார்ட் அட்டாக் அப்படின்னா அது விரிவாக அதில் உலக செய்திகள் போட்டாங்க. மயங்கி விழுந்துட்டாரு, பாடி கடத்திட்டு போனாங்க, அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அதையுமே உலக செய்திகள் மூலமாக தெரிந்து கொண்டேன். இல்லை என்று ரஷ்ய அரசாங்கம் ரஷ்யா அதிபரை சார்ந்த அவருடைய நிர்வாகிகள் தெரிவிச்சாங்க. அதான் பொய், ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் நல்லா இருக்காருன்னு சொன்னாங்க. இதுதான் உலக செய்திகளை செய்திகள் ஒளிபரப்பக்கூடிய பார்த்து தான் தெரிந்து கொள்கிறோம். ஆனால் மொத்தத்தில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் சில குறிப்பிட்ட வாதைகளால், பல வாதைகள், புற்றுநோய் சொல்றாங்க, ஹார்ட் அட்டாக் சொல்றாங்க, என்னென்ன வாதைகள்னு பாதிக்கப்பட்டிருக்காருங்கிறது செய்தி மூலம் சொல்றாங்க. உண்மையிலேயே ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் எப்படி இருக்கிறார், உடல்நிலை எப்படி இருக்கு என்பது என் தேவனாகிய கர்த்தர் கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். மற்றபடி அவருடைய மனைவி, குழந்தைகள், நெருங்கிய நண்பர்கள், நெருங்கிய அரசு அதிகாரிகள், அரசியல்வாதிகள், அவர் நெருக்கமானவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். மற்றபடி எனக்கு எதுவும் தெரியாது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் உடல்நிலை குறித்து தேவனாகிய கர்த்தர் கடவுள் உங்களிடம் தீர்க்க தரிசனங்கள் ஏதும் கூறியிருக்கிறாரா சார்? 24/2/2022 என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் உக்ரைனில் போர் தொடுக்கிறார். அதற்கு முன்பாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் பற்றி என்னை பேசுனதே கிடையாது, என் தேவனை கருத்து எனக்கு சொன்னதே கிடையாது. அந்த நேரங்காலம் வரும்போது சொல்லுவார். யாரை பற்றி இவர் சொல்லணும்னு கேட்க முடியாது. அது எப்போ சொல்லணுமோ, பிரயோஜனமாக இருக்கிறது உனக்கு நான் போதிப்பேன், நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நானே நடத்துவேன்னு சொல்லியிருக்கேன் தேவனை கருத்து. எப்போ சொல்லுவார். 24/2/2022 ரஷ்ய விளாடிமிர் புட்டின் உக்ரைனில் போர் தொடுக்கிறாரு. தேவனை கருத்து கோபப்படுறாரு. இது சாத்தானின் செயல், உலகத்தின் கிரியை. 26/2/2022 ரஷ்ய விளாடிமிர் புட்டினுக்கு வாதை கொடுப்பேன்னு சொல்றாரு. அப்பன்னு பேச ஆரம்பிக்கிறாரு. 26/2/2021 முதல் ரஷ்ய அதிபரை விளாடிமிர் புட்டினை பற்றி அவருக்கு ஒரு வாதையை கொடுப்பேன்னு சொல்றாரு. 3/5/2022 உலக செய்தியில் வருது, ரஷ்ய விளாடிமிர் புட்டினுக்கு புற்றுநோய். 26/2/2021 சொன்ன தீர்க்க தரிசனம் 3/5/2022 வரல உலக செய்திகள் நிறைவேறியது. அதை தொடர்ந்து ரஷ்யத்தை பற்றி சொல்லிக் கொண்டு வருகிறார். காட்டுடா கொண்டு சொல்லிக் கொண்டு வருகிறார். தொடர்ந்து சொல்லிக்கொண்டு வருகிறார். எல்லாம் கொஞ்சமா போட்டிருக்கேன், ஒவ்வொரு எபிசோடா போட்டிருக்கேன். ரஷ்ய விளாடிமிர் புட்டின் உடல்நிலை குறித்து நிறைய எபிசோட் போட்டிருக்கேன். எல்லாமே மாமனிதன் இம்மாற்றோரோட யூடியூப் சேனலில் தனி பிளேலிஸ்டில் ரஷ்ய விளாடிமிர் புட்டினை பற்றி தனி பிளேலிஸ்டில் போட்டிருக்கிறேன். அந்த பிளேலிஸ்ட் லிங்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், பாருங்க. தற்போது கூறி வருகிறார் ரஷ்ய விளாடிமிர் புட்டினை பற்றி, வாதையை பற்றி, அவர் உடல்நிலை பற்றி என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் என்னிடம் கூறிய தீர்க்க தரிசனங்களை உலக ஜனங்கள் தெரிந்து கொள்ள இப்போது நான் கூறுகிறேன், கேளுங்கள். 5/8/2023 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேளுங்கள். விதைக்கு கைதன்ற கக்கரம்ம புட்டு தொட்டு போதமட்ட தரம்ம கூட்டு சுழந்தட்டத்துக்கு புட்டு சுகிரேடி மாதோட மேக்கி பம்ம பன்னெண்டத்துக்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் கொடிய வாதை வெளிப்படும் மரண படுக்கை அவனுக்கு கொடுக்கப்படும் பாதம் அத்தேசத்திலே படும் நாளிலே அவனுக்கு மரண படுக்கை. 7/8/2023 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேட்கலாம். சுகந்தட்ட திட்டமே
திபோத்திமி பிப்பதம்ம பர்ரண்டத்துக்கு இருந்துற அகடம்மா கொண்டு துடுமி போதம்ம டாரண்டத்திட்டு ஷகரமா தோட்டமே ஐத்திமா குத்து துபிதைக்கு இருந்தக ரபு உரிமை பிப்பி திமி மரணப்படுக்கை ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கு கொடுக்கப்படும் கொடுக்கப்படும் கொடுக்கப்படும். ஆதியிலே அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாதையினாலே அவனுக்கு மரணப்படுக்கை நீங்கும் உன் பாதம் தேசத்திலே படும் நாளிலே 25/7/2023 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுளுடைய தீர்க்கதரிசனத்தை இப்போது நீங்கள் கேளுங்கள். எக்கித்திக்கே இருந்த கொட்டமே காக்கட மாத டொத்தட்டமே பிப்பதம் அப்பறண்டதுக்கா சுரந்தட்டத்தட்டமே திபோத்திமி பாதம் அப்பறண்டதுக்கு இருந்துக்கா ஆகட மாத டொத்தொண்டுமி பாதம் டெந்தெடுதட்டத்தீமி பாதம் அப்பறண்டதுக்கு இருந்துக்கா கோட்டோமே கேடி மாதாடொந்தி மாடது டெந்தெடுத்தீமி மாதாடுத்தமி சத்தட்டு கையிழந்தோ கொட்டு குடிமி பாதம் மாட்டதா விளாடிமிர் புடின் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் அவனுக்கு மரணப்படுக்கை ஆயத்தப்படுத்தப்பட்டு விட்டது. 30/7/2023 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுளுடைய தீர்க்கதரிசனத்தை இப்போது நீங்கள் கேட்கலாம். உக்கிரிமி போதம் மட்ட தரண்டத்துக்கு இருந்த கங்கடோ தொட்டமே கீமாதோ தொட்டமே சுவிதை பெப்பை பரண்டத்துக்கு இருந்த ஆகாரபாதோ துண்டி போதம் மாட ஆடந்து மோது டெந்தி மாதண்டு மாதண்டு வந்து பதமாப்பா ஷகரபாதோ தொ டிம்மி பிப்பி திம்மி மரணப்படுக்கை ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கு கொடுக்கப்படுகிறது கொடுக்கப்படுகிறது கொடுக்கப்படுகிறது. வேதனைப்படுவான் 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 மரணப்படுக்கையின் நிமித்தம் வேதனைப்படுவான் நீங்கும் உன்னான் 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 உன் பாதம் தேசத்திலே படும் நாளிலே 10/9/2023 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுளுடைய தீர்க்கதரிசனத்தை இப்போது நீங்கள் கேளுங்கள். துபிதைக்கு கையிருந்துக்கா ரபு ரிம்மி பிப்பி ரிம்மி போ ஓடம் தொட்டோ கொடுந்தட்ட கையிறந்த கட்டும் கூட தொட்ட திட்டமாடோ தொட்டும் கேப்பா அடம் தொட்டும் ஏழத்திட்டி கேவலிடு தொட்டும் கட்டி மாட்டுமே ரிம்மா ஓகே ரிம்மா ரப்போட்டுமே. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் மறைக்கப்பட்டிருக்கிறவாதே ஒழிக்கப்பட்டிருக்கிறவாதே அவனுக்கு வெளிப்படும் 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 வேதனைப்படுவான் 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 மரணப்படுக்கையிலே வேதனைப்படுவான் மரணம் அவனுக்கு இல்லை மரணம் அவனுக்கு இல்லை மரணம் அவனுக்கு இல்லை மரணம் அவனுக்கு நீங்கும் உன் பாதம் அத்தேசத்திலே படும் நாளிலே அவனை காணும் நாளிலே நாள் மிக 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 சமீபமாயிருக்கிறது. 16/9/2023 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுளுடைய தீர்க்கதரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். இஹ்ரம்மா குருட்டுத்துக்கு இருந்தாகோடும் கேபாதாடதடுமோ குழந்தை விவாதம் நடத்தி கையிலிருந்து ஷக ரபு டோது டிமி போதமாட்டாதிக்கு திம்மி விவாதம் விளாடிமிர் புட்டின் கொடிய வாதை கொடுக்கப்பட்டது மறைக்கப்பட்டது ஒழிக்கப்பட்டது வெளிப்படுத்தப்படுகிறது 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 மரணப்படுக்கை அவனுக்கு ஆயத்தப்படுத்தப்பட்டு விட்டது அத்தேசம் உன் பாதம் படும்
அவனை நீ காண்பாய். மரணப்படுக்கையிலே இருந்து அவனை நீ மீட்டுக் கொள்வாய். 23/9/2023 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்கதரிசனத்தை இப்போது நீங்கள் கேளுங்கள். சுகந்தட்டத்து கயிறு நின்று ரகரமா கொடுத்துட்டுமே கெபாதாட்டு தொட்டும் கிமிபாதமா பர்றண்டத்து கயிறு நின்றுக்க ஏகீடிமா கொடுத்துட்டுமே ஹேகமா கொடுதே கமா அணுட்டு மாதட்டத்துமே இது மாதட்டு தொட்டுமா பப்பதமா பர்றண்டத்து கயிறு நின்று உக்கிடித்து கிமிபாதம் மண்டாடித்து மோத்துமைக்கிற்க ஓஹி ரீக்கித் கயிறு நின்று ரக்க பப்பட்டு கொட்டு கட்டிமி போத நாராயண படுக்கை அவனுக்கு என்று என்னால் கொடுக்கப்பட்ட வாதையினால் மாறான படுக்கை விளாடி மேற்பொட்டினுக்கு கொடுக்கப்படும் கொடுக்கப்படும் கொடுக்கப்படும். தேசம் ரஷ்ய தேசம் உன் பாதம் படும் வாதை மரண படுக்கை விளாடிமேல் புட்டினுக்கு முடிவுக்கு வரும். என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் என்னிடம் கூறிய மேற்கண்ட அந்த 7 தீர்க்கதரிசனங்களின் சுருக்கம் என்னவென்றால் 3/5/2022 உலக செய்தி மூலமாக தெரிந்து கொண்ட ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கு கொடிய வாதை கொடுக்கப்பட்டது. என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கொடுத்தார். அந்த கொடிய வாதை இப்போது மறைக்கப்பட்டிருக்கிறது, ஒழிக்கப்பட்டிருக்கிறது. வாதை இருந்தாலும் அதுக்கு மருந்து சாப்பிட்டு அது சிகிச்சை பெற்று அப்படியே அமைதியாக வச்சிருக்காங்க. ஒண்ணுமே நடக்காத மாதிரி எப்பவும் வெளியே வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த மறைக்கப்பட்ட ஒழிக்கப்பட்ட கொடிய வாதை வெளிப்படும், வெளியே தெரியும், உலகத்திற்கு தெரியும். மறைச்சாலும் உடல்ல பாதிக்கும் வெளியே தெரியும். மரணப்படுக்கை கொடுக்கப்படும். மரணப்படுக்கைனா விளாடிமிர் புட்டின் அவர்களுக்கு அந்த வாதை சீரியஸ் ஆகி மரணம் நடக்கும் தருவாயில் இருப்பார். ஆனால் மரணம் இல்லை. இது கடவுள் தீர்க்கதரிசனம். மரணம் இல்லை, அவருக்கு மரணம் இல்லை. மரணப்படுக்கை கொடுக்கப்படும். மரணப்படுக்கையில் பத்து கிடப்பாரு. இப்போ இன்னைக்கு நாளைக்கு நானு எல்லாம் இது பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா மரணம் இல்லை. தேவனாய் கர்த்தர் கடவுள் சொன்ன வார்த்தை. ராஜ்யசனங்களுக்கு இது ஆதரவான வார்த்தை. அந்த மரணம் நீங்கும். எப்படி? இந்த மாமனிதன் ரஷ்ய தேசத்திலே இவர் பாதம் படணும். ரஷ்ய தேசம் இந்த மாமனிதன் போகணும், விளாடிமிர் நேரடியாக பார்க்கணும். அப்போது மரணம் நீங்கும். என் தேவனாய் கர்த்தர் கடவுள் சொன்ன வார்த்தை. இதுதான் சுருக்கம். வாதை கொடுக்கப்பட்டது, மறைக்கப்பட்டிருக்கிறது, ஒழிக்கப்பட்டிருக்கிறது, வெளிப்படும், அதிகமாகும். மரணப்படுக்கை கொடுக்கப்படும். மரணம் இல்லை, மரணம் நீங்கும். எப்போது, எப்படி? இந்த மாமனிதன் ரஷ்யா தேசத்துக்கு போய் கால் மிதித்து ரஷ்ய அதிபரை கண்ணால் பார்க்கும்போது கடவுள் மரணத்தை நீக்குவார். அதன் பிறகு உக்ரைன் ரஷ்யா முடிவுக்கு வரும். உக்ரைன் ரஷ்யா முடிவுக்கு கொண்டு வரத்தான் இந்த ஏற்பாடு. இது தேவனாகிய கர்த்தர் கடவுள் சொன்ன தீர்க்கதரிசனம். நான் சொல்லல. நான் இந்த வார்த்தைகளுக்கு நான் பொறுப்பா இல்ல. ரஷ்ய விளாடிமிர் புட்டின் அவர் உடல்நிலை குறித்து நான் சொல்லல. என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் என்னிடம் சொல்லக்கூடிய தீர்க்கதரிசனம் அனைத்துக்கும் பொறுப்பு கடவுள். கடவுள் கடவுள் நான் அல்ல. இதுதான் இந்த 7 தீர்க்கதரிசனங்களின் சுருக்கம். ரஷ்யா அதிபர் விளாடிமிர் புடினுக்கு மரணப்படுக்கை எப்போது கொடுக்கப்படும்? மரணம் எப்போது நீங்கும் சார்? 26/2/2022 முதல் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் ரஷ்ய விளாடிமிரை பற்றி, அவர் உடல்நிலை பற்றி பேசிக்கொண்டு வருகிறார். அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய வாதையை பற்றி பேசிக்கொண்டு வருகிறார். தற்போது பேசிக்கொண்டு வருகிறார். அனைத்தையுமே மாமனிதன் இம்மாற்றுவர்கள் யூடியூப் சேனலில் தனி பிளேலிஸ்டில் ஒளிபரப்பு கொண்டு வருகிறேன். அதில் அந்த பிளேலிஸ்ட்டை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து கொள்ளுங்கள். தற்போதும் பேசி வருகிறார், தொடர்ந்து பேசிக்கொண்டு வருகிறார். அவருக்கு மரணப்படுக்கை எப்போது கொடுக்கப்படும், மரணம் எப்போது நீங்கும் என்பது என் தேவனாகிய கர்த்தர் கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த நாள் எப்போது என்பது அவர் மட்டும்தான் தெரியும். நன்றி, வணக்கம் சார். நன்றி, வணக்கம்மா. உலக ஜனங்களே, 2008 முதல் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் என்னிடம் கூறி வரக்கூடிய அனைத்து தீர்க்கதரிசனம் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. என்னை பற்றியும், என் மனைவி பற்றியும், என் 3 குழந்தைகளை பற்றியும், எனது சிறையிருப்பை பற்றியும், விடுதலையை பற்றியும், இன்னும் ஏராளமான அற்புதங்கள் அடங்க செய்ததை பற்றியும், ஜெயலலிதா அவர்களின் மரணத்தை குறித்தும், சசிகலா அவர்களின் சிறையிருப்பை குறித்தும், ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் பதவி ராஜினாமா செய்ததை குறித்தும், எடப்பாடி அவர்களின் ஆட்சி முடிவுக்கு வந்ததை பற்றியும், மு க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி அமைத்ததை பற்றியும், முதலமைச்சர் ஆனதை பற்றியும்,
தற்போது அவர் ஆட்சி எப்போது முடிவு வரும் என்பதை பற்றியும், அவர் குடும்பத்தில் என்ன ஏற்படும் என்பதை பற்றியும், அடுத்து பாராளுமன்ற தேர்தலில் யார் ஜெயிப்பார் என்பதை பற்றியும் என் தேவனாய் கர்த்தர் கடவுள் தீர்க்க தரிசனம் கூறி வருகிறார். அனைத்தையும் போட்டிருக்கிறேன். எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறி இருக்கிறது. எதுவுமே முடியாமல் போனதில்லை. அனைத்து தீர்க்கதரிசனம் நிறைவேறி கொண்டு வருகிறது. அமெரிக்க தேர்தல் குறித்தும் பேசியிருக்கிறார். கொரோனா வைரஸ் பற்றி ஆரம்பத்திலே சொல்லியிருக்கிறார். அதை நிறைவேறி கொண்டு வருகிறது. அதே போலதான் ரசிபர் விளாடிமிர் புடினுக்கு வாதை கொடுப்பேன்னு சொன்னாரு. வாதை கொடுக்கப்பட்டது. மரண படுக்கை கொடுக்கப்படும் சொல்லியிருக்காரு. மரண படுக்கை கொடுக்கப்படும். மரண தருவார் இருப்பாரு. மரணம் இல்லை, மரணம் நீங்கும். அவர் மூலமாக தான் உக்ரைன் ரஷ்யா முடிவு போறோம். அதனால உக்ரைன் ரஷ்யா 2 வருஷமா நடந்து கொண்டு இருக்கிறது. இன்னும் முடிவு வரல. என் தேவனாய் கர்த்தர் சொன்ன வார்த்தை உக்ரைன் ரஷ்யா பற்றி பேசியிருக்கிறாரு. உக்ரைன் ரஷ்யா போருக்கும் விளாடிமிர் புடினுக்கும் தொடர்பு இருக்கிறது. மரண படுக்கை கொடுக்கப்பட்டு இந்த மாமனிதன் சென்று அவர் மரண படுக்கை எழுப்பின பிறகு, மரணத்தை நீக்கிய பிறகு ரஷ்யா விளாடிமிர் புடின் அவர்கள் உக்ரைன் ரஷ்யா முடிவு கொண்டு வருவார். இதுதான் கடவுள் சொல்லி கொண்டு வரக்கூடிய தீர்க்க தரிசனம். என்னிடம் சொல்லிக் கொண்டு வருகிற தீர்க்க தரிசனம் நிறைவேறும் நிறைவேறும் நிறைவேறும். எத்தனையோ தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிக்கிறது. இதுவும் நிறைவேறும் என்று நம்பிக்கையோடு விசுவாசத்தில் காத்துக் கொண்டு இருக்கிறேன். நிச்சயமாக என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் என்னிடம் சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனங்கள் அனைத்தும் நிறைவேறும். விளாடிமிர் புட்டின் அவர் உடல்நிலை குறித்து மாமனிதன் இம்மாற்றோட யூடியூப் சேனலில் ஒளிபரப்பக்கூடிய அனைத்து தீர்க்க தரிசனங்களும் என் தேவனாய் கர்த்தர் கடவுளின் வார்த்தைகள் வார்த்தைகள் வார்த்தைகள். என் வார்த்தைகள் அல்ல, என் வார்த்தைகள் அல்ல, என் வார்த்தைகள் அல்ல. இதற்கு நான் பொறுப்பு அல்ல, கடவுள் தான் பொறுப்பு. எனவே உலக ஜனங்களே, மாமனிதன் இம்மாற்றோர் யூடியூப் சேனலை பாருங்கள். பொழுதுபோக்கு அம்சம் உள்ள சேனல் அல்ல. உலக ஜனங்கள் அனைவரும் தெரிந்து கொள்ளக்கூடிய அனைத்து விஷயங்களையும் ஒளிபரப்பக்கூடிய சேனல். சாதாரண சேனல் அல்ல, கடவுளின் சேனல், கடவுள் ஆரம்பிக்கப்பட்ட சேனல். தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.